அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் கடவுள் மகத்தான இரட்சகர், தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் இருக்கின்றார். அவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நாம் சாட்சியம் பகர்கின்றோம். நம்முடைய சாட்சியத்திலே கடவுளை தவிர வேறு எந்த ஒன்றுக்கும் இடமில்லை என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய ஒரே சாட்சியம் கடவுள் மட்டுமே வழிபாட்டுக்குரியவர் என்பதாக உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இரட்சகர் மகத்தானவர், கண்ணியம் வழங்கக்கூடியவர், ஒவ்வொன்றையும் படைத்தவர், அதனை நிர்வகிப்பவர், பூர்ணமான ஒருவர், குறைகளற்றவர், ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமையாளர். அவர் தான் நாடுகின்ற ஒவ்வொன்றையும் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இங்கனம் அவருடைய தன்மைகள் ஏராளமாக நாம் குர்ஆனில் பார்க்குறோம். அத்தகைய மகத்தான இரட்சகரை நாம் அடையாளம் கண்டவர்களாக, அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடக்கூடிய மக்களாக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையிலே அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்தவராக வழிபடக்கூடிய ஒரு மாபெரும் அறிவை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார், அருள் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவரை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்தவர்களாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த புரிந்து கொள்ளுதல் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை நாம் துவங்குவோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் நாம் சின்ன சின்ன சூறாக்கள் இருந்து தொடர்ச்சியாக கடைசியாக 85வது அத்தியாயம் சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். 22 வசனங்கள் கொண்டதை. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம சூறா அதற்கு முந்தி இருக்கக்கூடிய 84 தகர்த்தப்படுதல், அல் இன்ஷிகாக் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு கொண்ட ஒரு சூறாவை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூறா 84 தகர்க்கப்படுதல், அல் இன்ஷிகாக் அப்படின்னு சொல்லி தலைப்பு. அல்லாஹ் தகர்க்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வச்சிருக்கிறாரு. அது எது குறித்தது அப்படின்னா மறுமை நிகழ்வை குறித்ததாக உள்ளது. இந்த வானம் பூமி பொடி பொடியாக நொறுக்கப்படக்கூடியதை பார்க்குறோம். மலைகளெல்லாம் பொதிகளைப் போல இடைகளற்றது ஒரு குவியலாக இருக்குங்கிறத சொல்கிறாரு. ஒட்டுமொத்த இந்த உலகமும் தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். நாம் வாழக்கூடிய பூமியிலிருந்து ஒட்டுமொத்த கிரகங்களும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே என்ன செய்யப்படும்? தகர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை கொண்டது தான் இந்த தலைப்பாக இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். நாம் வழிபடக்கூடிய நம்முடைய மகத்தான இரட்சகர் மிக்க அருளாளராகவும் மிகுந்த கருணையுடையவராகவும் இருக்கின்றார் அப்படிங்கிறத 113 சூறாக்களினுடைய தலைப்புகள் நம்ம பார்க்குறோம். நாம் வழிபடக்கூடிய அந்த ஒரே தெய்வம் அவர் மிக்க அருளாளராக இருக்கின்றார். அவருடைய அருளும் கருணையும் இல்லைன்னு சொன்னால் நாம் இன்றைக்கி ஒரு சுகவாசியாக இருக்க முடியாது. நாம் ஒரு பேசக்கூடிய மனிதனாக இருக்க மாட்டோம். நமக்கு எந்த செயல்பாடுமே இருக்காது. எல்லாமே அவருடைய அனுமதியின் பேரில், அவர் நம்மீது பொழிந்த அருளும் கருணையின் காரணமாகத்தான் நாம் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆக அவருடைய அருளும் கிருபையும் நமக்கு எப்பொழுதுமே தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதற்கு வழி என்னன்னா, நாம் அவரை மட்டும் சரணடைந்து இருப்பது, அவரை மட்டும் வழிபடுவது, அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபட்டு கொண்டிருப்பது, அவரை மட்டும் நம்முடைய கடவுளாக தேர்ந்தெடுத்து அதில் நிலைத்து இருப்பது, அந்த கடவுளோடு வேறு எந்த ஒன்றையும் இணைத்து வழிபடாமல் இருப்பது, இணை வழிபாடான செயல்பாடுகள் செய்யாமல் இருப்பது. பலவிதமாக அந்த இணை வழிபாடு இருக்குது. மக்கள் பெரும்பாலும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இணை வழிபாடுனா அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு எதையும் வணங்கினால் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வணக்கம் மட்டும் கிடையாது, நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் வார்த்தைகள் கூட இருக்குது. உதாரணமாக வரக்கூடிய காலம்
அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமை ரமலான் நோன்பு ஆரம்பிக்க போகுது. மக்கள் மத்தியில் நிறைய ஸ்டேட்டஸ் வருது அந்த ரமலானை பற்றி. அதில் என்ன ஒரு வாசகம் வருதுன்னா, ரமலானே வருக அருளை தருக அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ரமலானே வருக அருளை நிறைய தருக அப்படின்னு. அப்போது ரமலான் வந்து அது நமக்கு அருள் செய்ய போகிற மாதிரி, ரமலான் பிறையே வருக அருளை நிறைய தருக அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்போ இது யார்கிட்ட என்ன கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க புரியாமல் அவங்க பேசுகிறாங்க. ரமலான் பிறையை வரவேற்கிற மாதிரி நினைக்கிறாங்க அவங்க. ரமலான் பிறையே வருக, அந்த பிறையிடத்தில் அருளை கேட்குறாங்க. அருளை செய்யக்கூடியது யார்? அல்லாஹ் தான். மிக்க அருளாளராக அவர் மட்டும்தான் இருக்கிறார். ஆனால் மக்கள் நினைச்சிருக்காங்க அதனுடைய படைப்பில் கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அது அவங்க ஒரு அடுக்குமொழி வாசகமாக வச்சுருக்கிறாங்க, அதனுடைய விபரீதம் தெரியாமல். அப்போ இணை வழிபாடு என்ன அப்படின்னா, இது ஒரு சின்ன வாசகமாக இருக்குது. அந்த வாசகத்தில் இணை வழிபாடு இருக்குது. கடவுள்கிட்ட மட்டுமே கேட்க வேண்டிய விஷயம், கடவுள்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவருடைய படைப்புகள்கிட்ட போய் கேட்குறது இணை வழிபாடு அப்படிங்கிறது அவங்க புரிந்து கொள்ளாமல் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளோடு வேறு எதையும் நான் வழிபட்டால்தான் இணை வழிபாடு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. கடவுளுடைய தன்மையை நீங்கள் இன்னொன்றுக்கு கொடுத்து விட்டால், கடவுளிடத்தில் கேட்க வேண்டிய விஷயத்தை இன்னொருவரிடம் கேட்டுவிட்டால், என்னது பிரார்த்தனையின் வடிவத்தில் அப்படி கேட்டோம்னு சொன்னால் அது இணை வழிபாடுங்கிறத புரிந்து கொள்ளாத மக்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இங்கே அவர் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளருங்கிறது அவர் மட்டும்தான் அருளாளர், வேறு யாருக்கும் எந்த அருளும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் வசனம் துவங்குது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வானமானது தகர்க்கப்படுகின்ற அந்நேரம் வரும் அப்படிங்கிறார். மறுமைகளை பற்றி அவர் நமக்கு நிறைய ரிமைண்ட் கொடுக்குறாரு இல்லையா? அப்போ அதில் முக்கியமாக பல விஷயங்கள் சொல்லும் பொழுது இதில் ஒன்று சொல்கிறாரு, வானமானது. வானம்ங்கிறது மிக உயரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அதை பற்றி ஜின்கள் சொல்லும்போது அது மிக உறுதியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் தொட்டு பார்த்தோம், இந்த அரணால் செய்யப்பட்டதாக இருக்குது, உறுதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த உறுதியான வானமே என்ன செய்யப்பட போது தகர்க்கப்படுதுங்கிறார். தகர்க்கப்படுதல் என்ன? பொடி பொடியாக தூள் தூள் ஆக்குறது தகர்க்கப்படுதல்ங்கிறது. ஒரு கல்லை நம்ம உடைச்சா அதை வந்து அப்படி ஒரு சுக்குநூறாக நொறுங்குதில்ல, அது தகர்க்கப்படுதல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த இடத்துல ஒரு இல்லையா? அது மாதிரி எந்த ஒரு பொருளுமே நாம் தகர்க்கப்படுதலுங்கிறது துண்டு துண்டாக உடையிறது. வானமானது அப்போ என்ன செய்யுது? அந்த மாதிரி தகர்க்கப்படுகின்ற அந்த நாள் வருங்கிறார். படைத்தவர் சொல்கிறார். அவர் தான் படைச்சிருக்கிறாரு, அவர் தான் அதுக்கு ஒரு காலாவதி நேரத்தை நிர்ணயிச்சிருக்கிறாரு. அது எப்போ வரும் எல்லாம் என்ன ஏதுங்கிறத கணித ரீதியாக நமக்கு எல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த இருக்கக்கூடிய மக்கள் அந்த நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய இருக்கிறாங்க. அதை அல்லாஹ் சொல்கிறாரு, வானமானது தகர்க்கப்படுகின்ற அந்த நேரம் வரும், மிக நிச்சயமாக அது வந்தே தீரும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையில் உறுதியாக தெரியுது. ஏன்னா அல்லாஹ் சொன்ன பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்ருக்குறோம். என்னெல்லாம் மனிதனால் சொல்ல முடியாதோ அதெல்லாம் தாண்டி சொன்ன இந்த வேதத்தில் உள்ள அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கும் பொழுது எல்லாம் அதில் நமக்கு உண்மைன்னு தெரிஞ்சிடும். நம்ம பார்க்காத சொர்க்கமும் நரகமும் எப்படி உண்மை நம்ம நினைச்சி இந்த உலகத்தில் வாழ்கிறோம், வெறும் நம்ம நினைக்காம அது உண்மையிலே உண்மையானது தான் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை நெறிகள்லாம் ஒழுங்காக இருக்குது இல்லையா? அப்போது அதே மாதிரியான வாசகம் தான் நாம் அந்த 2280 இல்லைனாலும் கூட வானமானது தகர்க்கப்படுகின்ற போதுன்னு சொல்லக்கூடிய வாசகம் உண்மையானது, அந்த நேரம் வரும் அப்படின்னு நல்லா சொல்கிறார். வெறும்னு சொல்லாமல் அது கணித ரீதியாக எழுதப்பட்ட ஒரு வாசகங்களாக இருக்குது, வார்த்தைகளாக இருக்குது. ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹுவால் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதில் வந்து அந்த கணக்கில் கோளாறு கிடையாது. வார்த்தைகளால் பொய் சொல்ல முடியும், கணக்கால் பொய் சொல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு எண்ணியல் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட இந்த குர்ஆனுடைய வாசகமாக அந்நேரம் வரும் அப்படின்னு சொல்கிறார். அது தன் இரட்சகரிடம் சரணடைந்து விடும், மேலும் காலாவதியாகிவிடும். அல்லாஹ்வுடைய எவ்வளோ காலம் நீடிச்சிருக்கணுங்கிறது அதுக்கு இடப்பட்ட கட்டளையாக இருக்குது. இந்த பூமியாக இருந்தாலும் சரி, வானமாக இருந்தாலும், கிரகங்களாக இருந்தாலும், மனித உயிர்களாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் நிர்ணயம் இருக்குது. அதுதான் அல்லாஹ் சொல்ல, அது தன் இரட்சகரிடம் சரணடைந்து விடுங்கிற. வானமானது நொறுக்கப்படும் பொழுது அந்த வானம் டைம் ஆகிடுச்சு, சரணடைந்தது, காலாவதியாகி எக்ஸ்பைரி ஆகி சரணடைந்து விடும் சொல்கிறார். மேலும் காலாவதியாகி விடுகிறது. அப்போது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அந்த காலம் நேரம் வந்துவிட்டால் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அதே சமயத்தில் சரணடைந்து விடுங்கிறது எல்லாம் சொல்கிறார். பூமியானது சமப்படுத்தப்படுங்கிறார். எப்படி ஒரு இந்த பூமி நீல வட்டத்தில் நம்ம சொல்கிறோம், இந்த அன்னைக்கு பார்க்குறோம், அறிகிறோம். அது எல்லாம் பல வார்த்தைகள் நமக்கு சொல்கிறாரு. நீல வட்டமாக இருக்கிறதுனால தான் நமக்கு சந்திரன் சூரியன் மாறி மாறி வரதை பார்க்குறோம், இரவும் பகலும் மாறி வரதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இல்லாமல் அல்ல என்ன சொல்ல, பூமியானது சமப்படுத்தப்படும். என்ன முதல்ல நொறுக்கப்படுது, சமாதியிலேருந்து மக்கள் வெளியே வர்றாங்க,
பிறகு அது சமப்படுத்தப்படும் சொல்கிறார். சீராக ஒரே சீராக சமப்படுத்தப்படும், சமமாக அது செப்பனிடப்படும். அந்த பூமியில் உள்ள கக்கியவாறு அது தன் உள்ளிருப்பவற்றை வெளித்தள்ளிவிடும் அப்படிங்கிறார். பூமியில் உள்ள எல்லா விஷயங்களையும், மனித உடல்கள், மனித சாம்பல், மனிதன் மக்கி போன மனித மணல் எல்லாத்தையும் என்ன செய்யும், அதை வெளித்தள்ளிவிடும் அப்படிங்கிறார். கக்கியவாறுங்கிறார். நாம் எதுக்கு அதை நம்ம சொல்கிறோம், கக்கிறத நம்ம எது சாப்பிட்டோம்னா உள்ளே இருக்கும். ஜீரண கோளாறு ஏதாவது பிரச்சனைன்னா அது வெளியே தள்ளும் இல்லையா? உள்ளே போனது வெளியே வர சாதாரண நாள் சாத்தியம் இருக்குதா? உடல் சீராக இருக்கும் பொழுது நம்ம நிறைய சாப்பிடுவோம், நம்மளே அதை வெளியே எடுக்க முடியுமா? முடியாது. அதை சாப்பிட்டது தான். ஆனால் உடல் கோளாறு ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளிவிடும். அது மாதிரியான அந்த வாசகத்தை அல்ல இங்கே சொல்கிறார். கக்கியவாறு அப்படின்னு சொல்கிறார். அது தன்னுள் இருப்பவற்றை வெளித்தள்ளிவிடும். பூமியினுடைய வேலை இப்போ என்னடான்னா உள்வாங்குகிற வேலை. தண்ணியை ஊற்றினாலும் உள்வாங்கும், உள்ளே வச்சுக்கிறோம். மனிதனை போட்டு புதைச்சாலும் அதை மக்கி போயிடும். அதனுடைய வெளியே வச்சா துர்நாற்றம் இருக்கும். அந்த எந்த நாற்றத்தையும் வெளிக்கொண்டு வராது மண்ணுக்குள்ளே போட்டால். அதே சமயம் அது ஃபில்ட்ரு பண்ணிவிடும். அதை மக்கி அதை சும்மலாம் இல்லாமல் என்ன செய்யும், மக்கி தூள் ஆக்கிடும். இது மாதிரி வேலையை தான் அது செஞ்சிட்ருக்குது. அது கடவுளுடைய கட்டளைப்படி. இங்கே அல்ல கக்கியவாறு அது தன் உள்ளிருப்பவற்றை வெளித்தள்ளிவிடும். அதான் அது கட்டளையாக இருக்குது. பூமி தூளாக்கப்படும் பொழுது, நொறுக்கப்படும் பொழுது, சமப்படுத்தப்படும் போது அது வெளித்தள்ளிவிடும் அப்படின்னு சொல்கிறார். அது தன் இரட்சகரிடம் சரணடைந்து விடும். எப்படி வானம் சரணடைந்ததோ ஒவ்வொரு படைப்புமே சரணடைந்து விடும். அல்ல சாம்பிளுக்கு சில விஷயங்களை சொன்னாலும் கூட எல்லா படைப்புகளுமே அந்த காலமும் நேரம் வந்துவிட்டால் அது சரணடைந்து விடுங்கிறத நாம் இங்கே புரிஞ்சுக்கிறோம். மேலும் காலாவதி ஆகிவிடும். அதனுடைய டைம் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பைரி டேட் வந்துச்சுன்னா அப்புறம் அது திரும்ப வேலை செய்யாது. அப்படி எல்லாம் வச்சிருக்கிறார். அது தன் ரட்சகரிடம் சரணடைந்து விடும், மேலும் காலாவதியாகிவிடும். இதெல்லாம் எல்லாம் இந்த 5 வசனங்களை சொல்லிவிட்டு திருப்பி 6ல் மனிதனை நோக்கி எல்லாம் சொல்கிறார். மானிடர்களே, பின்னோக்கி செல்ல இயலாதவாறு உங்கள் இரட்சகருடன் ஒரு சந்திப்பை முன்னோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் அப்படிங்கிறார். மனிதனை நோக்கி எல்லாம் சொல்லுங்கள். பின்னோக்கி செல்ல முடியாதவாறு, நம்ம வயசு 40 ஆகிடுச்சின்னா அது 39 ஆக்க முடியுமானா முடியாது. சர்டிஃபிகேட் ஏதாவது நம்ம நம்பரை போட்டு வாங்கிக்கலாம், 39, 38, 35 கூட வாங்கிக்கலாம். அந்த வயசில் குறைச்சி வாங்கலாமே தவிர நம்முடைய உடல் ரீதியாக வாலிபத்தை வாங்க முடியுமானா வாங்க முடியாது. இயலாமல் போனது தானே தவிர திரும்ப என்ன செய்யாது. எவ்வளோ ஒரு குத்துச்சண்டை வீரனாக இருந்தாலும் வயசாக தன்னுடைய இளமையையும் சக்தியும் இழந்து விடக்கூடிய ஒருவனாக அவன் மாறிவிடுகின்றான். அப்போ என்ன செய்ய முடியாதவங்கள பின்னோக்கி செல்ல முடியாது. 20-40 வயது ஒரு குத்துச்சண்டை வீரன் 20 வயதில் இருந்த உத்வேகம் இருக்குமானா இருக்காது. பின்னோக்கி செல்ல முடியாது. ஒரு நாள் இருக்க முடியாது. 20 வருஷம் போக வேண்டாம். நேற்றுள்ள சக்தி இன்றைக்கி இருக்குமா அப்படி கேட்டால் அது பலகீனம் அல்ல. படைச்சார்னா பலகீனம் தான் இல்லையா? அப்போ பின்னோக்கி காலங்கள் அடிப்படையில் பின்னோக்கி செல்ல இயலாதவாறு உங்களை இரட்சகருடன் ஒரு சந்திப்பை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். நான் மனிதனாக இருக்கிறோம், பின்னால் ஒருபோது நம்மளால் போக முடியாது பிந்திய காலத்தில். ஆனால் நாம் நம்ம இரட்சகரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அதில் மட்டும் நம்ம உறுதியாக இருந்துக்கிறோங்க. அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. பின்னோக்கி செல்ல முடியாதே தவிர முன்னோக்கி நீங்கள் கடவுளினுடைய சந்திப்பை நோக்கி தான் போகிறீங்க. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணுங்கிறத அல்ல நமக்கு இங்கே சொல்கிறார். மானிடர்களே, பின்னோக்கி செல்ல இயலாதவாறு உங்களுடைய இரட்சகருடன் ஒரு சந்திப்பை முன்னோக்கி நீங்கள் சென்று கொண்டு இருக்கின்றீர்கள் அப்படிங்கிறார். அப்போது நம்முடைய இரட்சகருடைய சந்திப்புக்கு தான் நம்ம காத்திருக்கிறோம். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். ஒவ்வொரு காலமும் வயசு நமக்கு அதைத்தான் நமக்கு சொல்லுது. நம்முடைய இயலாமை அதைத்தான் நமக்கு சொல்லுது. நம்முடைய முதிர்ச்சி அதைத்தான் நமக்கு சொல்லுது. ஆக அந்த சந்திப்பு உண்மையானது, நிஜமானது. அதை நோக்கி போயிட்டுருக்குறோம். நீ விரும்பியோ விரும்பாமலோ இருந்தாலும் நாம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் நம்ம அறிகிறோம். அப்போ அதை நோக்கி போய்கிட்டு இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கணும், நாம் எப்படி செயல்படணும், நமக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது, நாம் என்ன சட்டத்தை பின்பற்ற வேண்டும், நாம் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தால் அவருடைய சந்திப்பு நமக்கு இலகுவாக இருக்கும் அப்படின்லாம் நமக்கு நிறைய வரைமுறைகளை இந்த குர்ஆனில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதை நாம் செயல்படுத்தி அவருடைய சந்திப்பை நாம் செய்ய இருக்கிறோம். அப்போ அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா முன்னோக்கி நம்ம போகிறோம். அதே மாதிரி நம்முடைய காலம், நேரம், வயது, அறிவு எல்லாமே அவருடைய சந்திப்பை முன்னோக்கி போகுது அப்படிங்கிறத நினைவோடு வாழக்கூடிய மக்களாக இருக்கணும். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. எப்படி நம்மளால் பின்னோக்கி செல்ல முடியாதோ அதே மாதிரி முன்னோக்கி செல்வது மிகவும் சாத்தியமானது, உண்மையானது. அதை நாம் அடைந்தே தீருவோம்.
அதில் மாற்று கருத்து கிடையாது. அது நிகழ்ந்தே தீரும். எப்படி இறப்புங்கிறது ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்கிறானோ அதுபோல் அந்த இறப்புக்கு பிறகு இந்த சந்திப்புங்கிறது சத்தியமானதாக இருக்குது அப்படின்னு நம்ம அறிஞ்சுக்கிறோம். அப்போது அந்த சந்திப்பை நோக்கி நம்ம போகும்போது வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு வாழக்கூடிய மக்களை நம்ம இருக்கணும். தொடர்ச்சி நம்ம 7வது வசனத்தை பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. போல் நினைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த மகத்தானவராகிய நம்முடைய இரட்சகர் தனித்தவராகவும் இணையில் அற்றவராகவும் அருளாளராகவும் கருணை மிக்கவராகவும் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக, அவரை நாம் இங்கே போற்றி புகழ்வதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவருடைய தன்மைகளை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய சட்டத்தை அறிந்து கொள்வதற்காக, அவர் நமக்கு தரும் வரலாறுகளையும் படிப்பினைகளையும் அறிந்து கொள்வதற்காக இந்த வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த 84வது அத்தியாயத்தினுடைய 6 வசனங்கள் நம்ம பார்க்குறோம். 7வது வசனத்தில் தன்னுடைய பதிவேட்டை அவருடைய வழக்கரத்தில் பெற்றுக்கொள்கின்ற ஒருவரை பொறுத்தவரை அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய பதிவேட்டை அவருடைய வழக்கரத்தில் பெற்றுக்கொள்கின்ற ஒருவரை பொறுத்தவர், கடவுள் தன்னுடைய வழக்கரத்தால் கொடுக்கிறார் அப்படின்னு இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். அதாவது கடவுள் வழக்கரத்தில் கொடுக்குறாரா அல்லது நாம் வழக்கரத்தில் பெற்றுக்கொள்கின்றோமா அப்படி 2 விஷயம் இருக்குது. தன்னுடைய பதிவேட்டை அவருடைய வழக்கரத்தில் பெற்றுக்கொள்கின்ற ஒருவரை பொறுத்தவரை, அப்போ நாம் நம்முடைய வழக்கரத்தில் பெற்றுக்கொள்கின்ற ஒருவரை பொறுத்தவரை அவருடைய கேள்வி கணக்கு இலகுவானதாக இருக்கும்னு சொல்கிறார். நமக்கு 2 கரங்கள் இருக்குது, ஒன்று வலது, இன்னொன்று இடதுன்னு சொல்கிறோம். வலக்கரம் இடக்கரம் 2 வச்சுருக்கிறோம். அதில் வலக்கரத்தில் கொடுக்கப்படுகின்ற ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் தான் அவருடைய கேள்வி கணக்கு இலகுவாக இருக்குது. அதே சமயத்தில் அவர் சொர்க்கவாசியாக இருக்கிறாருங்கிறத நம்ம அறிகிறோம் இல்லையா? அப்போ இடக்கரத்தை பற்றி நமக்கு சொல்கிறார். நம்ம சாதாரணமாக இந்த புழக்கத்திலே வலது இடதுகரம் வச்சுருக்கிறோம். வலது கரத்தால் எதையும் செய்யணும் வைக்கணுங்கிறது ஒரு சரத்தாக சொல்லப்படுது. ஆனால் இஸ்லாத்தில் அந்த மாதிரியான ஒரு சரத்து இல்லை அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்படி சட்டம் கிடையாது, இதை இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அல்லாஹ் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணும்போது வலக்கரம் இடதுக்கரம் சொல்கிறதுனால நல்ல விஷயங்கள் வளர்க்குறதால பெற்றுக்கொள்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுபடி நம்ம ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டோம்னா அது தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு குப்பையை நம்ம கையில் தரும் பொழுது அந்த குப்பை பையை நம்ம இடது கையில் வாங்குவது சரியாக இருக்கும், அது கெட்ட விஷயமா இருக்குது, இடது கையை பயன்படுத்துகிறோம். ஒரு பரிசு தரும் பொழுது அதை இடது கையில் வாங்காமல் வலது கையில் வாங்கினோம்னா அது அதுக்குன்னு உள்ள ஒரு மதிப்பு. நல்ல விஷயங்களை தரும்பொழுது நாம் வலது கையால் பெற்றுக்கொள்வது. ஆனால் அது சரத்தெல்லாம் கிடையாது. ஒரு முறை நல்ல விஷயங்களை வலது கையில் வாங்குறது, கெட்ட விஷயங்களை இடது கையில் வாங்குறது. கீழே ஒரு கெட்ட விஷயம் கிடக்குது, அதை ஓரமாக அப்புறப்படுத்தணும்னா நம்ம இடது கையை பயன்படுத்துவோம். எல்லாத்துக்கும் வலது கையை பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது, சட்டம் இல்லை, சரத்து கிடையாது. நாம் எதுக்கு என்ன செய்யணும் நாமளே முடிவு பண்ணுறது தான் அந்த இடத்துல. ஆனால் ஒரு வழிமுறை அல்லாங்க நமக்கு சொல்லித்தரார். வலதுகரத்தில் பெற்றுக்கொள்பவன் பொறுத்த வரைக்கும் சொல்கிறார்ல. அப்போ நம்ம அந்தந்த விஷயங்களை, ஒரு தூசி இருக்குதுன்னா வலது கையில் நம்ம துடைக்க மாட்டோம், இடது கையால் தட்டி விடுவோம், துடைச்சிட்டு அதில் உட்காருவோம். ஏன்னா இந்த கை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கையாக இருக்குது, அந்த ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை வச்சு நம்ம செயல்படலாமே தவிர இஸ்லாத்தில் இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி அவ்வளோதான். மற்றபடி எதையுமே சரத்தாக்கிடக்கூடாது, சட்டமாக்கிடக்கூடாது. அப்போ தன்னுடைய பதிவேட்டை அவருடைய வழக்கரத்தில் பெற்றுக்கொள்கின்ற ஒருவனை பொறுத்தவரை அப்படின்னு ஒருத்தர் நமக்கு பரிசு தராருன்னா நாம் இடது கையால் ஒரு அலட்சியமாக வாங்குற மாதிரி வாங்கினோன்னா எப்படி இருக்கும்? வித்தியாசம் இருக்குதுல்ல. வலது கையால் வாங்குறதும் 2 கையால் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. யார்கிட்ட எப்படி வாங்குவோம் நம்ம வச்சுருக்கிறோம்ல, ஒரு ஆளை பொறுத்து நம்ம அந்த பொருளை நம்ம வாங்குகிறோம். ஆனால் அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, அதை வச்சு நம்ம செயல்படுறோம். ஒருத்தருக்கு இடது கை தான் பழக்கம் இருக்குதுன்னா அவர் அப்படி தான் வாங்குவார் பரிசை கூட, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் லெஃப்ட் ஹேண்டு பழக்க முடியவர், அவர் இடது கையில் தான் எழுதுவார், இடது கையில் தான் சாப்பிடுவார், இடது கையில் தான் எதையும் செய்வார். அப்படின்னா நீ இப்படி செய்யக்கூடாது நம்ம சட்டமாக்க முடியாது. அவருடைய பழக்கம் அப்படி இருந்தால் அப்படி,
அதை பற்றி நம்ம ஒன்றும் சரத்தாக்க தேவையில்லை. இயல்பாக நமக்கு ரெண்டு கையும் இருக்கும் பொழுது நாம் எதை எதுக்கு பயன்படுத்தணும் நாம் முடிவு செஞ்சுக்கிறணும். ஆக அங்கே நல்ல விஷயத்துக்கெல்லாம் வலது கரத்தை சொல்கிறார். தன்னுடைய பதிவேட்டை அவருடைய வலது கரத்தில் பெற்றுக்கொள்கின்ற ஒருவரை பொறுத்தவரை அவருடைய கேள்வி கணக்கு இலகுவானதாக இருக்கும். நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது அதுதான். எந்த கேள்விக்கும் நம்ம திரு முழிச்சிடக்கூடாது. எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இருக்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும் இல்லையா? நம்மளோட தப்பு தண்டாக இருந்தால் தான் நம்ம மறைச்சி பேசுறது பண்ணுவோம். தப்பு செயல்னா நம்ம தைரியமாக இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே எல்லாமே அல்லா தான் அதை ஆக்கி வைக்கிறாரு. நாமளெல்லாம் ஒன்றும் செஞ்சுக்கிட முடியாது. நமக்கு இலகுவாக்கி வைக்கிறதும் அவர் தான். நம்ம ஆன்மா சரியில்லைன்னு நம்மளை கடுமையாக்கி வச்சுருவார். நம்ம ஆன்மாவை பொறுத்து அது அவர் நமக்கு திட்டமிடுறார், அவ்வளோதான். அப்போது அவருடைய கேள்வி கணக்கு இலகுவானதாக இருக்கும். அந்த நபர் எப்படி இருப்பார்னா, அவர் உல்லாசமாக தன்னுடைய சமூகத்தாரிடம் திரும்பி செல்வார். நாம் எந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்தோமோ அந்த மக்களை போய் சந்திப்போம். எப்படி தன்னுடைய பதிவேட்டை வலதுகரில் பெற்றார்ல, அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அவர் உல்லாசமாக தன்னுடைய சமூகத்தாரிடம் திரும்பி செல்வார். மகிழ்ச்சியாக போவார். எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், சொர்க்கம் கிடைச்சிருச்சு. நம்மளை பற்றி யாரெல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ, மிகவும் தீவர்கள் என்று அதான் நரகத்தில் போய் தேடுறாங்கள்ல, நாம் மிகவும் தீவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களை இந்த நரகத்தில் காணாது இருப்பது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி 38வது அத்தியாயத்தினுடைய 62வது வசனத்தில் பார்க்குறோம். யாரெல்லாம் தீயவர்கள், கெட்டவங்க, வழிகேடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களோ இவங்கெல்லாம் சொர்க்கத்தில் இருப்பாங்கங்கிறது கொரோனா ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அப்போ இவங்க வலது கையில் தன்னுடைய வழக்கரத்தால் பெற்றுக்கொண்டவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கேள்வி கணக்கு இலகுவாக இருக்குது. சொர்க்கம் அவங்களுக்கு சொல்லப்பட்டதாக இருக்குது. அவங்க தன்னுடைய சமூகத்தாட்டை திரும்பி செல்கிறாங்க, உல்லாசமாக திரும்பி செல்கிறாங்க, சந்தோஷமாக திரும்பி செல்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் 10வது வசனத்தில் தன்னுடைய பதிவேட்டை அவனுடைய முதுகுக்கு பின்னால் பெற்றுக்கொள்கின்ற ஒருவனை பொறுத்தவரைன்னு சொல்கிறார். இங்கே இடதுபுறம் கூட சொல்லலை. முதுகுக்கு பின்னால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவன் சொல்கிறார். தன்னுடைய பதிவேட்டை அவனுடைய முதுகுக்கு பின்னால் பெற்றுக்கொள்கின்ற ஒருவனை பொறுத்தவரை அவன் குற்ற உணர்வால் அழுத்தப்பட்டவனாகி விடுவான். அப்போயே தெரிஞ்சிடும். முதுகுக்கு பின்னால் வழங்கப்பட்டாலே அவன் நிலம் அப்போயே தெரிஞ்சிடும், நரகம்தான் அவனுடைய விதி என்று. அந்த குற்ற உணர்வால் அவன் என்ன செய்கிறான்? அழுத்தப்படுகின்றான் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். இந்த காட்சியில் நம்ம நினச்சி பார்க்கணும். அது நினச்சி பார்க்கும்பொழுது தான் நமக்கு என்ன செய்யும்? அந்த உணர்வுகள் நமக்கு தெரியும். தன்னுடைய சமூகத்தாரிடம் அவன் என்ன செஞ்சாங்கிறது அல்லாஹ் பின்னால் சொல்கிறார். அவன் குற்ற உணர்வால் அழுத்தப்பட்டவனாகி விடுகின்றான், மேலும் நரகத்தில் கருகுவான். முதுகுக்கு பின்னால் வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் நரகத்தில் கருகுவான். தன்னுடைய சமூகத்தாரிடம் ஆணவத்துடன் நடந்து கொள்வோனாக அவன் இருந்தான். இந்த மனிதர்கள் மத்தியில் சமகாலத்து மக்களோட ஆணவத்துடன் தான் அப்படிங்கிற ஒரு அகந்தையோட, நான் தான் எல்லாம் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற அகந்தையோடு வாழக்கூடியவனாக இருப்பான். என்கிட்ட இருக்கிற மாதிரி ஓன்ட்ட இல்லை அப்படின்னு மதிக்க மாட்டான். அவமதிப்பாக வாழ்வான், ஆணவத்தோடு இருப்பான். என்ன மாதிரி அறிவு உனக்கு இல்லைன்னு நினைப்பான். என்ன மாதிரி செல்வம் உன்ட்ட இல்லைன்னு நினைப்பான். என்ன மாதிரியான வாழ்வாதாரங்கள் உன்ட்ட இல்லை, என்ன மாதிரி இல்லம் உன்ட்ட இல்லை. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவன் என்ன செய்வான்? என்கிட்ட இருக்கிற மாதிரியான உயர் ரக ஆடைகள் உன்ட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறமான ஆபரணங்கள் உன்ட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறமான பெரிய குடும்பம் உன்ட்ட இல்லை அப்படின்னு நிறைய ஆணவம் கொண்ட ஒருவனா சமூகத்தின் மத்தியில் நடக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான். அவன் தன்னுடைய சமூகத்தாரிடம் ஆணவத்துடன் நடந்து கொள்பவனாக அவன் இருந்தான். அதனால தான் அவன் என்ன செஞ்சான்? முதுகுக்கு பின்னால் தன்னுடைய புத்தகத்தை வாங்குகிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு எல்லாம் இங்கே அறிவுறுத்துறார். நாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறார். தன்னுடைய சமூகத்தாரிடம் ஆணவத்துடன் நடந்து கொள்வனாக அவன் இருந்தான். அவனை போல் நீங்கள் இருக்காதீங்க. மனிதனை மதிங்க. எல்லாம் நம்மளை மாதிரி நபர்கள் தான். எல்லோரும் 2 கண், 2 கை, மூக்கு, வாய் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன உயிர் தாழ்வாக இருக்கிறோம்னா அது காரணம் அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சுருக்கிறார். உயர்வு தாழ்வாக இருந்தால் தான் அந்த உலகமே இயங்கும். எல்லாருமே உயர்வாக இருந்தால் யாருக்கும் வேலை கிடைக்க மாட்டாங்க, வேலைக்கு ஆள் கிடைக்காது இல்லையா? எல்லாருமே கோடீஸ்வரனா இந்த ஊரில் இருந்தோம்னா காவல் வேலை யார் செய்வா? சுத்தம் பண்ணுற வேலை யார் செய்வா? குப்பையை யார் அகற்றுவா? ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு நபர் இருக்கிறாங்களா இல்லையா? எலக்ட்ரிக் வேலைன்னு ஒன்று இருக்குது, போஸ்ட் கம்பம் வேலைன்னு இருக்குது, பொதுவான வேலைகள் இருக்குது, பெரிய பெரிய மின் கம்பங்கள் வேலை இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமானா இல்லை. அவங்களுடைய தொழில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அப்போ அதுக்குன்னு ஆள் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் தான் அதை செய்கிறார். அப்படி அல்லாஹ் அந்த நிர்ணயித்து வச்சுருக்க விஷயத்தில் நாம் ஏன் மற்ற மனிதர்கள் அவமதிப்பாக நினைக்கிறோம் இல்லையா? நம்ம வீட்டை சுத்தம் பண்ணக்கூடியவராக தான் அவர் குப்பை எடுக்க வராரு.
அவர் குப்பைக்காரன்னு சொல்லி மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சுருக்கிறாங்க. அப்படி செய்யலை, இல்லை, அவர் தான் சுத்தம் செய்பவர். நாம் தான் குப்பைக்காரங்க. நாம் தான் குப்பையை சேர்த்து வச்சுருக்கிறோம். நம்ம வீட்டில் தான் குப்பை இருக்குது. நம்ம வீட்டில் குப்பையை அவர் சுத்தம் செய்கிறார். அவர் குப்பைக்காரர் அல்ல. ஆனால் அது மாதிரியான ஒரு மனிதர்களை சமமாக பார்க்காம அவர்களை வேறு மாதிரி பார்க்குறது, ஆணவத்தோடு நடக்கிறது, அவருடைய வேலையை தரக்குறைவாக நினைப்பது. அப்போ குப்பைன்ற வேலையை தரக்குறை நினச்சின்னா நம்ம ஊர் சுத்தமாக இருக்குமா? நாம் நீ சுத்தமாக ஏன் இருக்கிறோன்னா அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறதுனால தான். ஸோ எல்லா மனிதர்களும் மனிதரான தவிர ஒவ்வொருத்தரையும் எல்லாம் நிர்ணயித்து வச்சுருக்கிறார். நீ சம்பளம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும், அவன் சம்பளம் வாங்கக்கூடியவனாக இருக்கணும். நீ கூலியாளியாக இருக்கணும், நீ முதலாளியாக இருக்கணும். நீ தொழிலாளியாக இருக்கணும், அவன் வேலைக்காரனாக இருக்கணும். இதெல்லாம் கடவுள் நிர்ணயித்து வச்சுருக்கிறார். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த உலகம் இயங்கும். அதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? பாகுபாடு பார்க்கக்கூடாது. எல்லாத்தையுமே மனிதர்களாக மதிக்கணும். ஆணவத்தோடு நடக்கக்கூடாது. தன்னுடைய சமூகத்தாரிடம்னா நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில், நம்முடைய சமகாலத்து மக்கள்கிட்ட, அது குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, ஊர்க்காரங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வாழக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, நமக்கு யாரோட தொடர்பு இருக்கோ அந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி. நாம் ஒரு நிறுவனம் வச்சுருப்போம், நிறுவனத்துடைய வாடிக்கையாளர் இருப்பார். நிறுவனம் வச்சுருந்தால் நாம் பெரிய ஆள் கிடையாது. நம்மகிட்ட ஒரு வகை நிறுவனம் இருக்கும், நம்மக்கிட்ட வர்றவன்ட்ட இன்னொரு வகை நிறுவனம் இருக்கும், இல்லையா? ஆக எப்போவுமே நாம் பணிவாக நடந்து கொள்ளும். மனிதர்கள் மத்தியில் பணிவாக நடக்கணும். ஆணவத்தோடு நடந்தால் அவன் நிலைமை முதுகுக்கு பின்னால் வாங்குற மாதிரி இருக்குங்கிறது நமக்கு எல்லாம் அங்கே எச்சரிக்கிறார். ஏன்னா கணக்கு கொடுப்பதற்காக ஒருபோதும் அழைக்கப்பட மாட்டோம் என்று அவன் நினைத்தான். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. என்ன நம்பிக்கை? கடவுள் நம்பிக்கை அவனுக்கு கிடையாது. அதான் பிரச்சனையே. கடவுள் நம்பிக்கை இருந்திருந்தால் அவன் கடை சொல்லக்கூடிய மறுமையை நம்புவான், இல்லையா? அவன் மீட்டுக்கொள்ளப்பட வேண்டுங்கிறத விரும்புவான். கடவுள் நம்பிக்கை இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் மறுமை நம்பிக்கையும் இல்லை. அப்போது கணக்கு கொடுக்க அழைக்கப்பட மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான். கணக்கு கொடுப்பதற்காக நாம் ஒருபோதும் அழைக்கப்பட மாட்டோம் என்று அவன் நினைத்தான். அதனால் அவனுடைய வாழ்வு அங்கே சீரழிஞ்சு போச்சு. மறுமை வாழ்வு என்னாச்சு? அங்கே ஃபெயில் ஆகிடுறான். சொர்க்கத்தை தவிர்த்து கொள்கிறான், நரகத்தை அடையிறான், துன்பத்தில் உழலுவான், சிரமப்படுவான், ரொம்ப கஷ்டப்படுவான், பெருங்காலத்துக்கு இருப்பாங்க. மெய்யாகவே அவனுடைய இரட்சகர் அவனை பார்ப்பவராக இருந்தார். அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் கணக்கு கொடுக்க அழைக்கப்பட மாட்டோம்னு. ஆனால் கடவுள் கணக்கு கொடுப்பதற்காக அவனை அவர் பார்த்து கொண்டிருந்தார்னு சொல்கிறார். இப்படி தான் கடவுள் ஒவ்வொரு கனப்பொழுதிலும் நம்மை அவர் பார்ப்பவராக இருக்கின்றார். அப்போ பார்த்தா நம்ம எப்படி நடப்போமோ அப்படி நடக்கக்கூடிய மக்கள் நம்ம இருக்கணும். ஒரு கேமரா முன்னால் நம்ம எப்படி உட்காந்துருப்போம், அதை மாதிரி மிகப்பெரிய கேமரா கடவுள் நம்மளை பார்த்து கொண்டு இருப்பது. அப்போ எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்து கொண்டு இருக்கணும். எந்நேரம் நாம் அவர் நினச்சிக்கிட்டு அவரை புகழ்ந்து கொண்டு அவர் நாமத்தை துதித்து கொண்டு அவருடைய தன்மைகளை எண்ணிக்கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நாம் எப்போவுமே சீரான நபராக இருக்க முடியும். அப்போ இங்கெல்லாம் மெய்யாகவே அவனுடைய இரட்சகர் அவனை பார்ப்பவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த 15 சொல்லி முடிக்கிறார். தொடர்ச்சியாக ரோஜா வண்ண அந்தி பொழுதின் மீது நான் பவித்திரமான சத்தியம் செய்கின்றேன். ரோஜா வண்ண அந்தி பொழுதுனா என்ன? சூரியன் சன்செட் ஆகும் பொழுது நமக்கும் சூரியன் ரொம்ப தூரம் ஆகிடுது, அது மறையக்கூடிய இடம். அப்போ அதோட நிறம் பளிச்சின்னு வெளுமையாக இல்லாமல் கொஞ்சமாக நிறம் மாறிட்டே இருக்கும், மஞ்சள் நிறமாக வரும். இன்னும் அது மறைய போகிறதுக்கு கொஞ்சம் நேரம்னால செந்நிறமாக இருக்கும். அதுதாங்க அல்லா ரோஜான்னு சொல்கிறார். ரோஜா வண்ணம் அந்தி பொழுதுன்ற அந்த அந்தி பொழுதின் போது மறைவதற்கு முன்னால் அந்த ரோஜா வண்ணத்தில் அப்படியே டீஷனை பார்க்குறோமா இல்லையா? பிங்க் கலர் மாறும், பிங்காக இருக்கும், ரெட்டாக மாறும், ஆரஞ்சாக பார்ப்போம், பல நிறங்கள் இருக்குது. அல்ல அங்கே சொல்லும்போது ரோஜா வண்ண அந்தி பொழுதின் மீது நான் பவித்திரமான சத்தியம் செய்கின்றேன். அந்த மாதிரியான பல நிலைகளை அல்லா தான் ஆக்கி வச்சிருக்கிறார். மேலும் இரவின் மீதும் அது பரவும் போதும், இரவின் மீதும் அல்லா சத்தியம் செய்கிறாரு, அது பரவும் போதும் அது சத்தியம் செய்கிறாரு. மேலும் நிலவின் மீதும் அதன் பட்சங்கள் மீதும். நிலவுங்கிறது ஒரு படைப்பாக இருக்குது, அதன் மீது சத்தியம் செய்யாமல் அதன் பட்சங்கள்னால் பலன் தரப்பட்ட பட்சங்கள். அந்த நிலவு நம்ம பார்க்குறோமா இல்லையா? முழுசாக இருக்குது, அப்புறம் தேய்பெரியாக கொஞ்சமாக மறைஞ்சிட்டே வருது, முழுசாக காணாமல் போயிடுது, அப்போ திரும்பவும் அது துவங்குது, அப்போ அரை வட்டமாக வருது, முழு வட்டமாக மாறுது, பழைய மாதிரி நிலைமைக்கு வந்துடுதா இல்லையா? இப்படி அதுக்கு பல பட்சங்கள் இருக்குதா இல்லையா? அந்த பட்சத்தின் மீது சத்தியம் செய்கிறார் அல்லா. மேலும் நிலவின் மீதும் அதன் பட்சங்கள் மீதும் படிப்படியாக நீங்கள் நிலை மாறுவீர்கள் அப்படிங்கிறார். படிப்படியாக நீங்கள் நிலை மாறுவீர்கள். என்ன நிலை? நம்முடைய சாதாரண நம்ம புரிந்து கொண்ட வயசில் பேசுகிறதா இருந்தால் ஒரு குழந்தையாக பிறந்து ஒரு கிழவன் ஆகிற வரைக்கும் பல விதமான படித்தரங்கள் இருக்குதா இல்லையா? அதனாலே மாறிட்டே இருக்கு. நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம், நம்முடைய சக்தி, நம்முடைய எல்லா விஷயங்களுமே, நம்முடைய ஜீரணம்,
நம்முடைய பல் அமைப்பு, வயசு ஏஜ் ஆக ஆக நம்முடைய எலும்புகள் முறுக்கி உள்ளதுனால பல்லில் நம்ம கேப் உள்ளதை பார்க்குறோம். நெருக்கமாக இருக்கக்கூடிய பல்லுக்கு எப்படி கேப் வந்துச்சுன்னா அங்கே இருங்குகள் எல்லாம் வளைய ஆரம்பிச்சிடும். ரத்த ஓட்டம் ஒழுங்காக இல்லைன்னா கால் எலும்பெல்லாம் வளைஞ்சிருதா இல்லையா? எவ்வளோ பேரை பார்க்குறோம் வயசானவங்கள. ஏன் அவங்களுடைய காலெல்லாம் பெண்டாக இருக்குது, ஏன் சுருங்கி இருக்குது, ஏன் விளைஞ்சி இருக்குது? சாதாரண நீளமாக இருந்த கால் தான் ஏன் ஆவ ஆவ ஒரு இந்த போன்ஸ்லாம் தள்ளிட்டு வந்துடும். ஏன்னா ரத்த ஓட்டங்கள் குறைய குறைய அந்த எலும்புகளுக்கு முருங்க ஆரம்பிச்சிடும். ரைட்டா? அந்த மாதிரி பல நிலைகள் மனிதர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? படிப்படியாக நீங்கள் நிலை மாறுவீர்கள். நம்ம முக அமைப்பை பார்க்குறோமா இல்லையா? பிறந்ததுலேருந்து அப்படியே இருக்கிறோம். ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிற காலத்தில் முகம் எப்படி இருந்துச்சு, வயசான காலத்தில் அந்த முகம் எப்படி இருக்குது, இட்டு வச்சு பார்த்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். படிப்படியாக மாறி இருக்கிறோங்கிறது நமக்கெல்லாம் விளங்க விட முடியுதா? நம்முடைய பார்வை எவ்வளவு தெளிவாக இருந்தது, இப்போ ஏன் கண்ணாடி போட்டு தான் பார்க்க முடியுது, இல்லைன்னா பார்க்க முடியலை? அப்போ அங்கே படிப்படியாக மாறி இருக்கா இல்லையா? சாதாரணமாக பேச நம்ம காது கேட்கும் முதல்லாம், இப்போ லேசாக கையை வச்சு கேட்க வேண்டியிருக்குது. ஏன்? செவி புலன் குறைஞ்சி போச்சு, அங்கே கேட்கும் திறன் குறைஞ்சி போச்சு. அதுதான் அல்ல அங்கே சொல்லும்போது படிப்படியாக நீங்கள் நிலை மாறுவீர்கள். அப்படி கண் அப்போ பார்வையில் நிலை மாறுது, செவியில் நிலை மாறுது, நான் பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரே மாதிரி பேச முடியாது, தெளிவாக எவ்வளோ உணரல் வருது நமக்கு பேச்சில். வயசாக ஏன் அந்த பேச்சுகள் குளறுபடி ஆகுது? வயசானவங்க பேசினா புரிஞ்சுக்கிட முடியல ஏன் சொல்கிறோம்? சில பேருக்கு பேசவே முடியாமல் நிலைமை இருக்குதா இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன படிப்படியாக நம்ம நிலைமைகள் மாறி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய சக்தியாக இருக்கட்டும், பலம் எல்லாமே நம்முடைய நரம்புகள் முதல்ல தெரியாது, போக நரம்பு தெரிய ஆரம்பிக்கும். அவன் நிலைமை மாறி இருக்குது. நம்ம சீராக நேராக இருக்கும். ஒரு காலத்தில் நம்மளை பல்லாம் விழுந்துருச்சுன்னா லெஃப்ட் ரைட்டு ஆடி நடக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா நம்முடைய உடம்பை பேலன்ஸ் பண்ணக்கூடியது அந்த பல் சீராக இருந்துச்சுன்னா நேராக இருக்கும். கடவை பல் விழுந்துருச்சுன்னா ஒரு பக்கம், அதாவது வலது பக்கம் பல் விழுந்துச்சுன்னா இடது பக்கம் சரி ஆரம்பிச்சிருவாங்க, இடது பக்கம் பல் விழுந்தால் வலது பக்கம் சரி ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம், நம்ம அனுபவத்துலேயும் பார்க்குறோம். அதை ஏன் ஒழுங்காக நடந்தவங்க ஏன் இப்படி ஆடி நடக்கிறாங்க வயசானவங்க அப்படின்னா பல் இல்லை, பல் போயிட்டால் பேலன்ஸ் போயிடும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல, மருத்துவம் படித்தவங்களுக்கு அது தெரியும். ஆனால் அதை பார்க்குறோம், நம்ம அதை ஆமான்னு ஒத்துக்குள்ள அனைவருக்கு விஷயம் இருக்குது. இப்படி படிப்படியாக நம்ம நிலைகள் மாறுது. நம்முடைய தோள்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருந்துச்சு, ஏன் வயசாயிட்டா சுருங்கி போயிடுது, சதைகள் குறையும் போது சுருங்குது இல்லையா? நிறைய பேருக்கு நிறைய வியாதிகள், தோல் வியாதி வருது. இதெல்லாம் படிப்படி நிலைமை மாற சரியான சக்தி கிடைக்காதனால ஊறல், சொறி, அரிப்பு, புண்ணு, நிறம் கருத்தல், இப்படி பல விதமாக அந்த நிலைகள் மாறுது. அது ஒத்த வார்த்தை நல்லா சொல்கிறார் நம்மளுக்கு. எப்படி சொல்கிறாரு? படிப்படியாக நீங்கள் நிலை மாறுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறது நிறைய விஷயம் இருக்கும், நாம் புரிஞ்சுக்கிறது இந்த மனித உடலை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோம். மனித உடல் மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள உறுப்புகள் எல்லாமே, வெளியில் பார்க்கக்கூடிய உறுப்பும் சரி, உள்ள உறுப்பும் சரி, விளையினமாக தான் இல்லையா? ஒரு காலம் எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு ஜீரணமாகும், இப்போயே ஜீரணம் ஆகிறது இல்லை. அது படிப்படியாக நிலை மாறிவிட்டது, ஜீரண சக்தி இழந்து விட்டது. நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? இப்படி அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்படி படிப்படியாக நீங்கள் நிலை மாறுவீர்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு சொல்கிறாரு. இன்னும் சில வசனங்கள் இருக்குது, 6 வசனம் வரக்கூடிய வாரங்கள் நம்ம அதை பார்ப்போம். நாம் இந்த சூறாவில் எதை கற்றுக்கொண்டோமோ அதனை பின்பற்றி ஒழுகுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாராக நான் பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் நினைத்தும் அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், அகீமுஸ்ஸலாம்.